ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சுவையான கறி சுவையில் இருக்கக்கூடிய மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு காளான் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். கறி சுவையில் காளான் கிரேவி இதை நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸுக்கு கூட நீங்கள் நார்மலாக செஞ்சு சாப்பிடலாம். அதுக்கு காளானை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி வாங்க செய்யலாம். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸ்டவ்வில் குக்கரை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மஷ்ரூம் வேகத்துக்காக மட்டும்தான் நான் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு ஆயிலில் வேக வச்சு செய்யும்போது அதோட காளானோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்ச காளானை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். இது வேகிறதுக்காக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு லோ சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு நீங்கள் நல்லா குக்கரை மூடி வேக வைங்க. ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வேகட்டும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுடைய காளானோட அந்த டேஸ்ட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் காளான போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் அவ்வளோ டேஸ்ட்டு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் தண்ணியே விடல. ஆனா எவ்ளோ தண்ணி இருக்கு பாருங்க. அதனால தான் நான் முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். நீங்க காளான்ல எந்த தண்ணியும் விடக்கூடாது. தண்ணி விடாம உப்பும், மஞ்சத்தூள் மட்டுமே நீங்க போட்டு இந் வேக வச்சாலே போதும். காளான்ல இருக்கிற தண்ணியே இந்த மாதிரி வரும் குக்கர்ல. இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு என்னென்ன மசாலா எடுத்திருக்குன்றத பார்க்கலாம். முந்திரி ஒரு 8 எடுத்துக்கோங்க. நான் 1 பாக்கெட் காளானுக்கு தான் நான் இப்ப அளவு சொல்றேன். நட்சத்திரப்பூ, பட்டை, ஏலக்காய், லவங்கம் எடுத்துக்கோங்க. பூண்டு, இஞ்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஒரு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 3 தக்காளிய நான் கட் பண்ணி பழுத்த தக்காளியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப கிரேவி செய்யறதுக்காக நான் மிக்ஸியில என்ன பண்ணியிருக்கேன்னா, முந்திரி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஆனியன், பட்டை, லவங்கம், கொத்தமல்லியும் நீங்க அதிகமா சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இந்த கிரேவி செய்யறதுக்கு கொஞ்சமா தான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி மசாலா நீங்க அரைச்சு போடும்பொழுது நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல கிடைக்கும். கண்டிப்பா சூப்பராவே இருக்கும். இந்த காளான் கிரேவி செய்யறதுக்கு நீங்க நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணலாம். நீங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லாருக்கும். பழுத்த தக்காளியா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னும் சுவை ரொம்ப அதிகமா நல்லாருக்கும். கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு நான் மிக்ஸியில இப்போ நல்லா அரைச்சு எடுத்துக்க போறேன். மிக்ஸிய நல்லா மூடிட்டு இப்ப நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சுட்டோம்னா இந்த மாதிரி விழுது வரும். நீங்க கொத்தமல்லி நெறைய சேர்த்தீங்கன்னா, அதோட கிரேவி கிரீன் கலர்ல இருக்கும். நான் கொத்தமல்லி லைட்டா தான் சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த கலர்ல வேணுன்றதுனால நான் கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துட்டு, தக்காளிய ஒரு எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். 1 தக்காளி அதிகமா சேர்த்துருக்கேன். இப்ப நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்ச காளான் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் தண்ணியே விடல. எவ்வளோ அழகா வெந்திருக்கு பாருங்களேன்! ஃப்ரை பண்ண மாதிரி. அத நான் தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு, இப்ப ஏற்கனவே நம்ம குக்கர்ல காளான வேக வச்சோம்ல, அதிலேயே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நீங்க இதில கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயத்த சின்ன சின்ன பீஸஸா கட் பண்ணி 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆனியன் நல்ல ப்ரவுன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு வெங்காயத்த நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணும்பொழுது, அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மட்டும் கிடையாது. எந்த சமையல் செய்யும்பொழுதும் ஆனியன் ப்ரவுன் கலர்ல வந்தா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ஆனியன் இந்த மாதிரி ப்ரவுன் கலர்ல வெந்துட்ட பிறகு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா தேவையான அளவு 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்க பச்சை மிளகாய் இதில ஆட் பண்ணுறதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன்.
1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நான் ஏன் பச்சை மிளகாய் போடலன்னா, இது பாப்பாலாம் சாப்பிட்றதுனால, நானும் சாப்பிடக்கூடாது. காரம் ஸ்பைசி ரொம்ப சேர்க்கக்கூடாதுன்றதுனால, நான் பச்சை மிளகா வந்து நான் விழுது அரைக்கும் பொழுதே, நான் வந்து கிரேவிக்கே இந்த மசாலா அரைக்கிறோங்க, அதுலயே நான் பச்சை மிளகாய் போடல. நீங்க வேணும்னா பச்சை மிளகாய் போட்டீங்கன்னா, இன்னமும் டேஸ்ட்டு நல்லாருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்ச கிரேவிய இதுல போட்டுக்கலாம். கிரேவி போட்டதுமே பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த மாரி நம்ப சுவையில செய்யும்பொழுது அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாருக்கும். இத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமயே வீடியோ பார்க்குறீங்க. அதனால வீடியோ பார்க்கும்பொழுதே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரு கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிக்ஸில அரைச்சு வச்சதுல தண்ணி லைட்டா விட்டு, அத சுத்தமா எடுத்துக்கிட்டு, நம்ம அந்த தண்ணிய நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு நல்ல கிரேவியா வேணும் அப்டின்னா, நீங்க என்ன அளவு எடுத்திருக்கீங்களோ, அதுக்கு ஏத்தா மாரி தண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்ப சப்பாத்திக்கும், ரைஸுக்கும் சாப்பிடுற மாதிரி தான் இப்ப லஞ்சுக்காக தான் நான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ நம்ம டிஃபனும் சாப்பிட்டுடலாம். இப்போ லஞ்சுக்கும் நம்பதுனால கொஞ்சம் அதிகமா கிரேவி நான் செய்யறேன். ரொம்ப குழம்பா செய்யாம கிரேவியா தான் நான் செய்யறேன். இந்த டைம்ல நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற காளான நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க இந்த ஷேப்ல கட் பண்ணி செஞ்சா தான் அது ஒரு கறி மாதிரி நம்மளுக்கு ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்க ரொம்ப பொடி பொடியா கட் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சாப்பிடும் பொழுது இந்த மாதிரி வராது. ரொம்ப வெந்து போயிடும். சின்ன சின்னதா ஆகிடும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டீங்கனாலே தெரியும். கிரேவி எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. சிக்கன் குழம்பு செஞ்சா மாதிரி சிக்கன் கிரேவி மாதிரி இருக்கு. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, மட்டன் கிரேவி டேஸ்ட்ல கிடைக்கும் கண்டிப்பா. நான் வந்து 1/2 ஸ்பூன் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்க கோகனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கலாம். இந்த மாரி சேர்த்து செய்யும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். இப்போ நான் கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஒரே ஒரு விசில்ல நான் நல்லா வேக வைக்க போறேன். குக்கர நல்லா மூடிட்டு, ஒரு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு ஒரு விசிலுக்கு நம்ம வேக வச்சு எடுக்கும்பொழுது, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எண்ணெய் பிரிஞ்சு அழகா இருந்துச்சுனாலே, அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு அர்த்தம். எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. எவ்ளோ டேஸ்டியா இருக்கும் பாருங்களேன். எவ்ளோ பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது யாரும் சொல்ல மாட்டாங்க காளான் கிரேவின்னு. ஏதோ சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி மாதிரி தான் இருக்கு. லாஸ்ட்ல ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லிய தூவி எடுத்துக்கலாம். ஓகேங்க. நம்மளுடைய காளான் கிரேவி கறி சுவையில ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இத நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் லஞ்சுக்கும் இதே தான் குழந்தைங்களுக்கும் குடுத்துருக்கேன். இத நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போ நம்ம சப்பாத்திக்கு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க.